கரூர் மாநகராட்சியுடன் ஆண்டாங்கோவில் கிழக்கு ஊராட்சியை இணைப்பது குறித்து திமுக, அதிமுக என இரு பிரிவினரும் ஒரே நேரத்தில் கிராம சபை கூட்டத்தில் மனு கொடுத்தபோது ஏற்பட்ட வாக்குவாதத்தால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கரூர் ஆண்டாங்கோவில் கிழக்கு ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தி தலைமையிலான அதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் அதிகாரிகளிடம் மனு கொடுத்தனர். இதேபோல் மாநகராட்சியுடன் இணைக்க சொல்லி திமுக மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ராஜா தலைமையிலான கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் சிலர் அதிகாரிகளிடம் மனு அளித்தனர். இரு தரப்பினரும் ஒரே நேரத்தில் மாறி மாறி மனு அளித்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த வாக்குவாதம் முற்றியதை அடுத்து இரு பிரிவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து டிஎஸ்பி செல்வராஜ் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்தில் இரு தரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர். கிராம சபை கூட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக அரசு அதிகாரிகள் தீர்மானத்தை நிறைவேற்றாமலே வெளியே சென்றனர். அதனையடுத்து இரு தரப்பினரையும் வெளியே அனுப்பி போலீசார் கலைந்து போக கூறினர். முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், முன்னாள் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர், முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் மற்றும் நான் தனித்தனியாக மனு கொடுத்திருக்கிறோம். இந்த மனு ரெக்கார்டு பண்ணல. அந்த மனுவெல்லாம் அங்கே போட்டுட்டு ஆபீசர் பேக் டோர் வழியே பின்னாடி போயிட்டார். நினைத்தால் 100 நாள் வேலைக்கு போய்விடும், மக்களுக்கான வீடுகளுக்கான வரிகளெல்லாம் அதி உயர்ந்து விடும் என்று சொல்லி மக்கள் ஆட்சேபனை தெரிவித்து மனு கொடுத்தால் அந்த மனுவை இந்த அரசாங்கம் வாங்க மறுக்கிறது. இதை ரெக்கார்டு பண்ண மறுக்குது ஒரு அரசாங்கம். இது என்ன சொல்றது? கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சொன்ன மாதிரி அறிவிக்கப்படாத மிசா சட்டம் அமலில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. முன்னாள் அமைச்சர் அவர்கள் தன் சொந்த செலவில் பல தலைக்கு 200 ரூபா பணம் கொடுத்து ஒரு 10-20 பேர்த்த கூட்டிகிட்டு வந்து அந்த மனுக்களை பதிவு பண்ணணும்னு சொல்லி எங்களை அதிகாரிகள் ரொம்ப போகிற மாதிரி இருந்தார். அதிகாரி அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. அதனால் அவர் அதிகாரிகிட்டையும் மற்ற நிர்வாகிகள்கிட்டையும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்காகனா அவரே தீர்மானம் வச்சு நான் திருப்பி கேட்டோம், ஏன் இந்த தீர்மானத்தை வைக்க சொல்கிறீங்க, பஞ்சாயத்தை சேர்க்க சொல்லி நீக்க சொல்லி ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அன்னைக்கு ஏன் தீர்மானத்தை வச்சேன்னு கேட்டதுக்கு, அது எனக்கு தேவைப்பட்டது அதனால் வச்சேன், இன்னைக்கு தேவையில்லை அதனால் எடுக்க சொல்கிறேன் அப்படிங்கிறாரு.